இப்போ சவுத் சைடில் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா தண்ணி குழம்புன்னு ஒரு ஐட்டம் இருக்குங்க. அது சமைக்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிடணும்னு. அந்த மட்டன்லேயும் செய்வாங்க, நாட்டுக்கோழியிலையும் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு மட்டனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூடவே திருவின தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளிலாம் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே மட்டன் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தண்ணி குழம்பு ரெடி.